subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் கல்விக் குழுமம் சார்பில் அகஸ்தியரும் தமிழும் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் கல்விக் குழுமங்கள் இணைந்து அகஸ்தியரும் தமிழும் என்ற தேசிய கருத்தரங்கை பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் வித்யாலயா கேந்திரா சிபிஎஸ்இ பள்ளியில் நடத்தியது. இந்த நிகழ்வில் ஒளியில் உதித்த உத்தமர் என்ற தலைப்பில் பேராசிரியர் மருத்துவர் சுதா சேசியன், குடும்பத்தில் இருந்து ஒளிப்பிளம்பாய் தோன்றியவர், சிவனுக்கு நிகரான சக்தி படைத்தவர், பண்டைய இலக்கியங்களில் போற்றி பாடப்பட்டவர் அகஸ்தியர் என்று சிறப்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ் தலைவர் அகஸ்தியர் என்ற தலைப்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான மாலன் அவர்கள், மொழியாலும் மதத்தாலும் இணைக்க முடியாத நாம் நம் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் இணைக்கலாம் எனவும், அகஸ்தியரின் வெளி உருவம் காணாத அவரின் கருத்தியலை நோக்குங்கள், அகஸ்தியர் இலக்கணம் மட்டுமின்றி இயல், இசை, நாடகத்தை இயக்க செய்தவர், அகஸ்தியர் கருத்துக்கள் காப்பியம் சங்க இலக்கியங்களிலும் இடம்பெற்றதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், தமிழ் தலைவர் அகஸ்தியர் எனவும் இறுதியில் அவர் உரையாற்றி முடித்தார். மேலும் அகஸ்திய மாமுனி பொதிகை மலையும் என்ற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் சவுந்தர மகாதேவன் சிறப்புரை வழங்கினார். அகஸ்தியரும் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பில் சித்த மருத்துவர் வனிதா அவர்களும் கருத்துரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழாய்வு மாணவ மாணவிகள், தமிழ் ஆர்வலர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெயேந்திரா சுவாமிகள் பள்ளி குழுமங்களின் தாளாளர் ஜெயேந்திரன் வி மணி, முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன், ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.